திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமலைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்துகொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வனுருவம் போல் மெய்கருத்துப் பாழியந் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். பாசுரத்தின் விளக்கம். மிக பெரிய கடலை போன்ற அகன்ற பரப்பை உடைய நீரை தரக்கூடிய மலை தெய்வமே, நீ எதையும் எங்களிடமிருந்து மூடி மறைக்காதே. நீ கடலில் மூழ்கி நீரை எடுத்து வானத்தை அடைய வேண்டும். இந்த உலகமே அழிந்தாலும் தான் அழியாத அந்த முழுமுதற் பொருளைப் போல கரிய நிறமுடைய மேகமாக நீ மாற வேண்டும். அழகான தோள்களையுடைய பத்மநாபன், அதாவது திருமாலின் ஒரு கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல் நீ மின்ன வேண்டும். மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கத்தை போல் நீ ஓசையிட வேண்டும். திருமாலின் சாரங்கம் எனும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல நாங்கள் வாழ நீ மழை பொழிவாயாக. நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்வோம். இப்பாடலில் கார் மேகம், அதாவது திருமாலின் கரிய தோற்றமும், மின்னல், அதாவது திருமாலின் சக்கரத்தின் ஒளியாகவும், இடி அதிர்தல், அதாவது திருமாலின் வலம்புரி சங்கிலிருந்து ஒலிக்கும் ஒளியாகவும், மலை திருமாலின் சாரங்கம், அதாவது வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளாகவும், இயற்கையில் எப்படி மழை உருவாகிறது என்பதை திருமாலையே ஓமையாக கொண்டு அறிவியல் பேசியிருக்கிறார் ஆண்டாள்.